இதுக்கு முன்னாடி ஹவு டு பி ரிச்னு ஒரு வீடியோ ஹவு டு பி ரிச்ன்றதை விட வாட் ரிச் ரியலி டூன்ற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்கலாம், அந்த வீடியோ லிங்க்ல தரேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ரூல்ஸ் டு பி ரிச் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நீங்களும் ரிச் ஆகலாம். கண்டிப்பாக ரிச் ஆனால் என்னைய மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ரூல்ஸ் டு பி ரிச். ஃபர்ஸ்ட் ரூலே இந்த மாதிரி யாராச்சும் ரூல்ஸ் டு பி ரிச்னு போட்டா பார்க்காதீங்க. அப்படி ரிச் ஆகுறதுன்றதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. என்னடா வீடியோட ஸ்டார்டிங்லேயே இப்படி சொல்றியா அப்படின்னு கேட்டா, எஸ், நான் இந்த ரூல்ஸ்னு ஒண்ணுமே கிடையாது. நானும் ரூல்ஸ்னு எதுவுமே சொல்ல போறதும் கிடையாது. பிகாஸ் ரிச் ஆகிறதுக்கு ரூல்ஸே கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோட பிளான், அவங்களோட சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் தான் காரணமே தவிர மிச்சபடி அதுக்கான எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி அவங்க போகல. எந்த ஒரு சக்சஸுக்குன்னு, ஒரு ரிச்சுக்குன்ற ஒரு ஷார்ட்கட்டுமே எந்த இதுவுமே கிடையாது. அப்படி ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட் எல்லாரும் யூஸ் பண்ணி எல்லாருமே வளர்ந்துருப்பாங்களே. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ ரிச்சுக்கும் சக்சஸுக்கும் எந்த ஒரு சில பேருக்கு ரிச் ஆகிறதா ஒரு சக்சஸே, சில பேருக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நிறைய ஒரு ஒரு ஃபேன் பேஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த மாதிரி நிறைய சக்சஸ் இருக்கும். நான் சக்சஸ் பற்றி இல்லை, பட் ரிச் அண்ட் சக்சஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுக்குமே ஷார்ட்கட் கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நம்ம அதுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணா போதும், அதை ரீச் ஆகிட்டு போகிறோம். ரிச்சுக்குன்னு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லைன்ட்ட அப்படி எப்பறம் எல்லாரும் ரிச்சா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க அதுல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனா அந்த ஸ்ட்ரகிள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதான் முக்கியம். இந்த ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியாம அவங்க ரிச் ஆனது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர அந்த ஸ்ட்ரகிள் தெரியாது. அவங்க வந்த ஒரு பாத் ரோட் மேப் தெரியாது. அவங்க பண்ண ஒரு அவங்க வச்சு பண்ண கிரிட்டிசிசம் தெரியாது. இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு கண்டிப்பா தெரியாது. பிகாஸ் ஃபெயிலான யாருமே நமக்கு அவ்வளவா கொண்டாட மாட்டோம். அவங்க அவ்வளவா ஃபேமஸும் ஆக மாட்டாங்க. அதான் முக்கியம். அண்ட் அது நமக்கு தெரியவும் தெரியாது. சக்சஸ் ஆனவங்களே நம்ம லேட்டா தான் ரெகனைஸ் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்ரிஷியேட் பண்றோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கவா செய்வோம். ஸோ ரிச்சுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இது மாதிரி ரூல்ஸ் ஹவு டு பி ரிச் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதெல்லாம் பார்க்காதீங்க. அதனால தேவையில்லாத வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டாக்கு நீங்க வேற ஏதாச்சும் பார்த்துட்டு போயிடலாம். முடிஞ்ச அளவு இந்த ரிச் ஆகுறதுக்கு என்ன உங்க சக்சஸ் என்னவோ, உங்க ரிச் ஆகுறதுக்கு என்னவோ முடிஞ்ச அளவு நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நாலேஜ் கெயின் பண்ண பிறகு அதுல எது தேவையோ அதை மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு ரிசோர்ஸா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நாலேஜ் எல்லா ஒரு ஃபீல்ட்லயும் நான் கெயின் பண்ணிட்டேன். இந்த கெயின் பண்ண பிறகு எது தேவையோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோல நான் பேச முடியும். அதுக்காக தேவையில்லாம நிறைய வீடியோ தேவையில்லாத சில பாயிண்ட்ஸ் இங்க பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அது குட் கண்டென்ட்டாவே இருக்காது. அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு தான் கொண்டு போகும். கண்டென்ட் தான் ஸ்பாயில் ஆகுமே தவிர மித்தபடி ஒரு வேல்யூயும் தர போறது இல்லை. ஸோ நாலேஜ் கெயின் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதுல எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் அதை வச்சு ஒரு பிளான் கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு பிளான்னா அதுக்காக இது இப்படிதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இதுதான் ஃபுல் ரோட் மேப் நான் சொல்லலை. ஒரு பேசிக்கான ரோட் மேப், அதாவது இது பண்ணா போதும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க. பிகாஸ் கிளாரிட்டி இல்லாம எதுல ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் அது கரெக்டா போகாது. இந்த கிளாரிட்டியை வச்சு ஒரு கோல் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இந்த இன்ஜினியர், இந்த டாக்டர் தான் ஆக போறேன்ற ஒரு கோல் வச்சுக்கிட்டீங்களாலே போதும். எப்போலாம் நம்ம ஒரு இதையும் தாண்டி எது ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றது. ஸ்டார்ட் பண்ண பிறகு கன்சிஸ்டன்ட் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்க, அந்த அந்த கோலை இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. இட் மேபி நீங்க அந்த இடத்துக்கு போகல, நீங்க நினைச்ச நேரத்துக்கு அது போகல அப்படின்னா ஓகே, தென் நீங்க நினைச்சதை விட ஒரு பெருசா நடக்க போகுது. யூ ஆர் கன்சிஸ்டண்டா இருந்தீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, டெஃபினட்டா எஃபர்ட் போட்டீங்க, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. தென் நேஷனல் அவார்டு என்ன, இன்டர்நேஷனல் அவார்டே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அத்லெட்ஸ் அப்படி சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காததும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால ரிச்ன்றதையும் இதுதான், இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணோம், எஃபர்ட் போட்டோம், பட் ஒண்ணுமே கிடைக்கலன்னு தயவு செஞ்சு டவுன் ஆகாதீங்க. எனிவே நம்ம ஒரு பிசினஸ் ஐடியா பண்ணியிருப்போம், அது நல்லா போயிருக்காது. தென் ஒரு பிசினஸ் ஐடியா ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்போம், அது நல்லா போயிருக்காது. ஸோ இதே மாதிரிதான் அந்த ரிச் பீப்புளும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியதும் அதான். என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர்னு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லேர்னிங் ஆர் சக்சஸ். லேர்னிங் ஆர் சக்சஸ், இந்த 2 தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு லேர்ன் பண்ணுங்க, ஆர் சக்சஸ், இந்த 2 தான். அதுவும் சக்சஸ் ஆன உடனே அப்படியே லேர்ன் பண்ணக்கூடாதான்னு கேட்டா
அதுல திருப்பி திருப்பி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா திருப்பி திருப்பி நீங்க லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இதை தாண்டி வேற எதுவுமே ஷார்ட் கட் ஆர் ஃபார்முலா ஆர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபார்முலா ஃபார் திஸ், ஃபார்முலா ஃபார் தட், ஃபார்முலா ஃபார் பி சக்ஸஸ், ஃபார்முலா டு பி அப்படிலாம் இல்லை. உங்க லைஃப் எதுவோ அதை நீங்க பார்த்து நீங்க கரெக்டா ஒரு பிளான் வழி போனீங்க அப்படின்னா அதான் ஃபார்முலா. கடைசியில் நீங்க ஒரு 10 பேருக்கு சொல்லலாம் இதான் ஃபார்முலா அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனிவே நீங்க எஃபர்ட் போட்டாலும் போடாட்டியும் அது வந்து ஒரு அங்க யாரோ ஒருத்தவங்க எஃபர்ட் போட்டு பண்ண போறாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனா நீங்க இருக்கணும். அதனால ஒரு எஃபர்ட் போடுங்க. உங்க எஃபர்ட்டுக்கும், உங்க ஹார்ட் ஒர்க்கும், உங்க ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரிச் ஆக தான் போறீங்க. நீங்க சக்சஸ் ஆக தான் போறீங்க. ஸோ இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பண்ணது தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சா? ஓகே. எனக்கு எதுவுமே பண்ண தெரியல. பட் அந்த ஒரு ஒர்க் அவுட் ஆன ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எடுத்து வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா, யூஸ் பண்ணுங்க. காப்பி பண்ணுங்க. ஒரு தப்பும் இல்ல. காப்பி பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகப் போறதில்ல. பட் மேபி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். பட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இட்ஸ் சூப்பர். ஐ அம் வெரி கிளாட். ஐ அம் வெரி ஹாப்பி. நான் தான் ஃபர்ஸ்ட் அத பார்த்து ஹாப்பி ஆகணும்னு நினைக்கிறேன். ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வீடியோல வந்து இந்த ரிச்சுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இதான் பிகாஸ் நிறைய பேர் சொல்றாங்க ரூல்ஸ் ஃபார் ரிச், ஷார்ட்கட் ஃபார் ரிச் ஆகிறதுக்கு தான் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு பாத், ஒரு ட்ரீம் எடுத்துக்கோங்க. அதுல ஒர்க் பண்ணிட்டே இருங்க. அது போதும். அதுக்காக ஒரே ஒரு ட்ரீம் தான் இல்லைன்னு இல்லை. நிறைய ட்ரீம் இருக்கலாம். தப்பு இல்லை. அது மாதிரி ஒரே பேஷன் தான் இருக்குன்னு தேவையில்ல. நிறைய பேஷன் இருக்கலாம். அதுலயும் தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் இந்த வீடியோ ஏதோ ஒரு தாட் தந்திருக்கு அப்படின்னா சூப்பர். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. எனிவே இந்த 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 லைன் வந்து நான் அவ்வளோவா இந்த வீடியோ சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் சொல்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.